நாம இன்னைக்கு ஒரு அழகான ஆடு மேய்க்கிற பொண்ணு பத்தின கதையை பார்க்க போறோம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அப்பா, 2 குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு கொஞ்ச நாள்ல உடம்பு சரியில்லாம போய் படுக்கையா ஆயிட்டாங்க. அவங்களோட கணவரும், குழந்தைகளும் அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு உடம்பு தேறவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அவங்க இறந்த கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த சித்திக்கு இந்த பொண்ண பார்த்தாவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் வீட்ல வேலை செய்ய வைக்கிறதும், ஏதாவது திட்டிக்கிட்டும் இருப்பாங்க. அன்னைக்கு அப்படிதான் அவள போய் ஆடு மேய்ச்சிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவளும் ஆடுங்களெல்லாம் கூட்டிட்டு மலைக்கு போனா. மலையில சுத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு அழகான செடியில பூக்களா பூத்திருந்துச்சு. அதுல பூவ அவ ஆசையா பறிச்சுட்டு இருந்தா. திடீர்னு அந்த பூச்செடியிலிருந்து ஒரு குட்டி டார்ஃப்மேன் எந்திச்சு ஓடி வந்தா. அந்த டார்ஃப்மேன் பார்த்து ஆரம்பத்துல பயந்தாலும் அதுக்கப்புறம் அவ கூட பழகிட்டா. அந்த டார்ஃப்மேனும் இவகிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டோன்னே இவ தனக்காக வச்சிருந்த சாப்பாட்டையும் அதுக்கு கொடுத்தா. அந்த டார்ஃப்மேனும் அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாயிட்டாங்க. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அவர் பெருசாக வளர்ந்துட்டாரு. நீ என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொன்னார். அவள் தனக்குன்னு எந்த ஆசையும் இல்லைன்னு சொன்னாலும் அவர், நீ இன்னும் மேலும் மேலும் அழகாவ, நீ சந்தோஷமாக இருப்ப, ஒரு ராஜாவை கட்டிக்குவ, அதுக்கப்புறம் ஒரு கேப்பை கொடுத்து உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இதை தலையில் போட்டுக்கிட்டீங்கன்னா உன்னை காப்பாற்றுன்னு சொல்லி சொல்லி அனுப்பினார். அந்த பொண்ணும் வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் தன் சித்திக்கிட்ட சொன்னா. தன் சித்தியும் இதை கேட்டுட்டு தான் பொண்ணுக்கு இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி அவளுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி அங்கே என்னென்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அவளையும் மாடு மேய்க்க அனுப்புனா. அந்த பொண்ணுக்கு அதில் விருப்பமே இல்லைனாலும் அவங்க அம்மா சொன்னதுக்காக ஆடுங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு மலைக்கு போனா. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த செடியை போய் அதில் இருக்க பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சா. அதே மாதிரி மறுபடியும் ஒரு குட்டி டுவார்ஃப்மேன் அழகாக ஓடி வந்தாங்க. இவகிட்டயும் டுவார்ஃப்மேன் தனக்கு பசிக்குது சாப்பாடு கேட்டதுக்கு தான் கிட்ட எந்த சாப்பாடும் இல்லை, தனக்கு மட்டும்தான் இருக்குது, அதை கொடுக்க முடியாதுன்னு வெறுப்பாக சொன்னான். இல்லை கொஞ்சம் ஏதாவது இருக்குன்னு கேட்டதுக்கும் அவள் வெறுப்பாகவே பேசுனதுனால டுவார்ஃப்மேனுக்கு கோவம் வந்துடுச்சு. கோவத்தில் டுவார்ஃப்மேன் உன்னோட அழகு போக போக குறைய ஆரம்பிச்சிடும்னு சொல்லி சாபம் விட்டுட்டாரு. அந்த பொண்ணு இதை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அதே நேரம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணோட அழகை பற்றி ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுச்சு. அது ராஜா காதுலேயும் விட்டு விழுந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த பையனும் ராஜாவோட அரண்மனையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ராஜா உடனே அவரை கூப்பிட்டு இதுதான் என் உண்மையான்னு சொல்லி விசாரிச்சாரு. அவரும் அது உண்மைதான், அந்த பொண்ணு என் தங்கச்சி தான் அப்படின்னு சொன்னதும் ராஜா உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாரு. அந்த பொண்ணோட அண்ணன் நடந்ததெல்லாம் தன்னோட சித்திக்கிட்ட சொல்லி தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகலான்ட்டு எல்லாரும் கப்பலில் ஏறி போனாங்க. அந்த சித்தியோட பொண்ணுக்கு இதில் விருப்பமே இல்லைனாலும் அவளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க சித்தி சரியான நேரம் பார்த்துட்டு சதி பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பொண்ணை கப்பலோட எட்ஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து ஏதோ காட்டுறேன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணோட அண்ணனும் இது எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஆனால் ராஜா கிட்ட நடந்ததை சொன்னால் நம்ப மாட்டாருன்னு தன்னோட சித்தியோட பொண்ணை தங்கச்சின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ராஜா கிட்ட போய் பொண்ணை காட்டினதும் ராஜா முகத்தில் இருக்க துணியை எடுக்க சொல்லி சொன்னார். துணி எடுத்த உடனே தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. உடனே ராஜா அங்கேருந்து சோல்ஜர்ஸை கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் ஜெயிலில் போட சொல்லி உத்தரவிட்டார். ஜெயிலில் போட்டதும் அந்த பொண்ணும் அவங்க அண்ணனும் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அம்மா இப்படி செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சொல்லிச்சு. நம்ம தங்கச்சி உயிரோட வந்தால் தான் நம்ம இங்கேருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு தங்கச்சி கப்பல்லேருந்து கீழே விழும்போது அவள் தொப்பியோடு தான் குதிச்சிருக்கான்ட்டு. அந்த தொப்பியை தலையில் போட்ட உடனே அவள் ஒரு வாத்தா மாறிட்டா. வாத்தா மாறினதும் நீந்தி போய் அரண்மனை கிச்சனுக்கு வந்தா. கிச்சனுக்கு வந்த உடனே அங்கே இருந்த வயசான தாத்தா கையில் வந்து உட்காந்தா. அந்த தாத்தாவும் இந்த வாத்து எப்பயும் போல் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு இதை வெட்டி ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லி கத்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த வாத்து கத்த ஆரம்பிச்சிடுச்சு. அப்போது திடீர்னு கத்தி அவளோட மூக்கில் பட்ட உடனே அது மந்திரமாக மாறி அவள் பொண்ணாக மாறிட்டா. அப்புறம்தான் அவள் அந்த தாத்தா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா. அந்த தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் எல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை ராஜா முன்னாடி நிற்க வச்சாங்க. ராஜா கிட்ட அந்த பொண்ணு நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. தன்னோட சித்தி தன்னை
கப்பல்லேருந்து கீழே தள்ளி விட்டதாகவும் தான் அந்த கேப்பை போட்ட உடனே வாத்தா மாறிட்டேன்னு சொன்னான். எல்லா உண்மையும் கேட்ட உடனே அவங்க அண்ணனை ஜெயிலேருந்து கூட்டு வர சொன்னாங்க. அவங்க அண்ணாவும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணும் அவங்க சித்தி மேலேயும் அவங்க பொண்ணு மேலேயும் எந்த கோபமும் இல்லை, அவங்களையும் விட்டுடுங்கன்னு சொல்லி ராஜாவுக்கு கேட்டா. ராஜாவும் சரின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் ராஜாவும் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க. ராஜாவும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்துனாங்க. அவ்வளோதான். கதை நல்லா இருந்துச்சா? மிமி, தீகு தூங்கலாமா? குட் நைட்.